மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதற்றம் தற்போது உலக பொருளாதாரத்தையே அதிர வைத்துள்ளது. குறிப்பாக வளைகுடா நாடுகளின் முக்கியமான வர்த்தக மற்றும் விமான போக்குவரத்து மையமாக இருக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிராந்தியத்தில் உருவான போர் சூழ்நிலையின் காரணமாக துபாய் மற்றும் அபுதாபி நகரங்களில் உள்ள முக்கிய விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டதால் மிகப்பெரிய பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மற்றும் அல் மக்தூம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆகிய விமான நிலையங்கள் 2026 பிப்ரவரி 28 முதல் மார்ச் 3 வரை பெரும்பாலும் செயல்படாமல் இருந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த இடையூறுகளுக்கு முக்கிய காரணமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களால் உருவான பிராந்திய போர் சூழ்நிலை குறிப்பிடப்படுகிறது. ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பிறகு மத்திய கிழக்கில் பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்ததால் விமான போக்குவரத்து பாதுகாப்பு காரணங்களால் நிறுத்தப்பட்டது. இதன் விளைவாக ஒரு நிமிடத்திற்கு சுமார் 1 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை பொருளாதார இழப்பு ஏற்பட்டதாகவும் மொத்த இழப்பு 5 பில்லியன் டாலரை கடந்திருக்கலாம் என்றும் துபாய் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி தெரிவித்துள்ளது. இந்த விமான நிலையங்கள் உலகின் மிக பிஸியான சர்வதேச விமான மையங்களில் ஒன்றாக இருப்பதால் அதன் மூடல் உடனடியாக பல துறைகளை பாதித்துள்ளது. குறிப்பாக துபாயின் பொருளாதாரத்தில் விமான போக்குவரத்து மட்டும் சுமார் 27% ஜிடிபி பங்களிப்பை வழங்குகிறது. இந்த சூழ்நிலையில் பிப்ரவரி 28 முதல் 12,300க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆயிரக்கணக்கான சர்வதேச பயணிகள் பல நாடுகளில் சிக்கி தவித்து வருகின்றனர். சுற்றுலாத்துறை, சரக்கு போக்குவரத்து மற்றும் சர்வதேச வர்த்தகம் ஆகியவை அனைத்தும் பெரிய பாதிப்பை சந்தித்துள்ளன. இதோடு மட்டுமல்லாமல் ஜயத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உட்பட அபுதாபியில் உள்ள முக்கிய விமான நிலையங்களும் தற்காலிகமாக செயல்பாடுகளை நிறுத்தியுள்ளன. இதன் விளைவாக மத்திய கிழக்கு முழுவதும் சரக்கு விமானங்கள் திசை மாற்றப்பட்டுள்ளன. பல லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்கள் தங்களது சரக்கு பாதைகளை மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தாமதமாகி பல வணிக துறைகள் சிரமங்களை சந்தித்து வருகின்றன. இந்த நிகழ்வின் தாக்கம் நிதி சந்தைகளிலும் தெளிவாக தெரிகிறது. துபாய் பினான்சியல் மார்க்கெட் மற்றும் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிய பங்கு சந்தைகள் கடந்த சில நாட்களில் கணிசமாக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளன. முதலீட்டாளர்கள் மத்திய கிழக்கில் உருவாகும் புவிசார் அரசியல் பதற்றத்தை கவனமாக கண்காணித்து வருகின்றனர். விமான போக்குவரத்து, சுற்றுலா மற்றும் வர்த்தகம் ஆகிய துறைகளின் எதிர்காலம் பற்றிய அச்சம் காரணமாக சந்தை மதிப்பில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. வளைகுடா நாடுகளின் பொருளாதாரம் பெரும்பாலும் சர்வதேச விமான போக்குவரத்து மற்றும் உலக வர்த்தக பாதைகளுடன் இணைந்துள்ளது. எனவே துபாய் சர்வதேச விமான நிலையம் மற்றும் அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையம் போன்ற உலகளாவிய டிரான்சிட் மையங்களில் ஏற்படும் எந்த இடையூறும் உடனடியாக உலக வர்த்தகத்தையே பாதிக்கும். குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதி ஆசியா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவை இணைக்கும் முக்கிய விமான பாதையாக இருப்பதால் இந்த பிராந்தியத்தில் போர் பதற்றம் அதிகரித்தால் அதன் தாக்கம் உலகளாவிய அளவில் உணரப்படும். ஆய்வாளர்கள் கூறுவதாவது, பிராந்திய போர்கள் பல நேரங்களில் உடனடி எல்லைகளுக்கு அப்பால் பெரிய அலைப்பாய்ச்சல்களை ஏற்படுத்தும். சப்ளை சங்கிலிகள் பாதிக்கப்படுவதோடு உலகளாவிய வர்த்தக துறைகளிலும் அதிர்வுகள் ஏற்படும். குறிப்பாக துபாய் மற்றும் அபுதாபி போன்ற சர்வதேச டிரான்சிட் மையங்களை அதிகமாக சார்ந்துள்ள நாடுகளின் பொருளாதார பலவீனங்கள் இந்த சம்பவத்தின் மூலம் வெளிப்படுகின்றன. இந்நிலையில் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்தால் அதன் தாக்கம் விமான போக்குவரத்துக்கு மட்டுமல்ல, உலக வர்த்தகம், சுற்றுலா மற்றும் சர்வதேச முதலீடுகளுக்கும் பெரும் சவாலாக மாறும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வரும் நாட்களில் இந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலைமை எவ்வாறு மாறுகிறது என்பதையே உலக சந்தைகள் கவனமாக